எனக்கு அவரை மாதிரி தொடர்ச்சியாக ரொம்ப நேரம்லாம் பேச வராதீங்கன்னு இப்போ தான் நான் மயக்கே பார்க்குறேன். நீங்கள் என்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளை வந்து பிச்சைக்காரங்களாகவே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு அது தெரியலை. அடிமைகளாகவும் பிச்சைக்காரங்களாக தான் நம்ம இருக்கோம். நம்மளுக்கே அது புரியலை. அதை புரிஞ்சு வந்த கூட்டம் தான் நாங்கள். உங்கள் கணவர்ன்றதை தாண்டி மற்ற தலைவர்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசமாக நீங்கள் பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் எல்லாரும் அரசு பள்ளியில் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட இருந்து வரதை பார்க்க முடியுது. அந்த விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மற்ற தலைவர்களை காட்டிலும் தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சீமானவர்களுக்கு இந்த கடுமையான உழைப்பை விட்டுட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு உயிர் துணியாக அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் அவங்களுக்கு எதனா ஒரு செய்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அழைச்சி பேசிப்பீங்க, பொதுமக்கள் மத்தியில் ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவருக்கு முதல்வன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மோடு இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய உயிர் துணைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணி கயல்விழி அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட சில கேள்விகள். அண்ணி வணக்கம். அண்ணி அண்மையில் சீமானன் அவர்களை ஒரு தொலைக்காட்சி வந்து நேர்காணல் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, துணை வேட்பாளராக வந்து உங்கள் மனைவியை கொடுத்துருக்கீங்க, இது குடும்ப அரசியலா அப்படின்ற கேள்விக்கு வந்து அவங்க என்னோட உயிர் துணை, அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கூட கொடுக்கலாம் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்ல அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் எதையுமே பேச்சுக்காக சொல்ல மாட்டார், உணர்வு தான் எதையுமே சொல்லுவார். இப்போ தான் பிஹேன்வச்சில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க சொல்லிட்டு இருந்தேன், அது வீட்டில் என்கிட்ட கொஞ்சம் அப்பப்போ வெளிக்காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக நேரமே இல்லை அவருக்கு. வீட்டில் கடுமையாக வேலை செஞ்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவருக்கு எல்லா இடத்துலையும் துணையாக இருக்கேனோ இல்லையோ, தடங்களாவோ ஒரு தொந்தரவாகவும் இருந்துடக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்குது. வீட்டில் இருங்கன்னா அப்போ மிஸ் பண்ணுறீங்களா அவர் அவங்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு? கட்டாயம் இருக்க தானே செய்யும், இல்லாமல் எப்படி இருக்கும். ஆனால் அவர் செய்கிற வேலையோட அது எவ்வளோ பெரிய வேலை அவருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு அவர் அது செய்கிறது தான் எங்களுக்கும் பெருமை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை அப்படி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இந்த மக்களுக்காக போய் பேசுறது, போராடுறது அந்த மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம். இல்லை, எல்லா பெண்ணும் நம்மளோட குடும்பத்தில் இருக்கணும், நமக்கான நேரத்தை செலவிடணும் அப்படி தானே பார்ப்பாங்க. செய்யும். ஆனால் இவர் அப்படி கிடையாதுல்ல. இவர் இனத்துக்கானவர். அவர் செய்கிற வேலையை நான் ரொம்ப மதித்து, அதனால தான் நாங்கள் அந்த புள்ளியிலேருந்து தான் நாங்கள் 2 பேரும் பேச தொடங்கி நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம். அதனால் அதை ரொம்ப நான் நேசித்து, அவர் செய்கிற வேலையை ரொம்ப நேசித்து மதித்து அவர் செய்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். பொதுவாக உங்கள் கணவர்ன்றதை தாண்டி மற்ற தலைவர்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசமாக நீங்கள் பார்க்குறீங்க? அவர் இயல்பாகவே அப்படி தான் இருப்பார். இப்போ மேடையில் ஒன்று பேசுகிறது, வீட்டில் வந்து ஒன்று பேசுகிறது அப்படி கிடையாது. அவர் இயல்பே அப்படி தான். அவர் பேசுகிறது எல்லாமே உண்மை, ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். வீட்லேயும் அவர் அப்படி தான் இருப்பார். எனக்கு மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் இவர் வந்து உண்மையாகவே ஒரு மிகச்சிறந்த தலைவர். அவர் எல்லா இடத்துலையும் எந்த இடத்துலையும் ஒரு போலியான முகத்தை நான் அவர்கிட்ட பார்த்ததே கிடையாது. எனக்கு அவரை மாதிரி தொடர்ச்சியாக ரொம்ப நேரம்லாம் பேச வராதீங்கன்னு இப்போ தான் நான் மயக்கே பார்க்குறேன். நீங்கள் என்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே. சரிங்க. இப்போது மக்கள் உங்கள் கட்சிக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? இந்த இனத்தோட விடிவுக்காக ஓட்டு போடணும். நம்மளுக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது, அவர்கிட்ட அது ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நம்ம கடந்து வந்த பாதையை யோசித்து பார்க்கணும். இத்தனை ஆண்டு காலம் நம்மளை வந்து பிச்சைக்காரங்களாகவே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு அது தெரியலை. அடிமைகளாகவும் பிச்சைக்காரங்களாக தான் நம்ம இருக்கோம். நம்மளுக்கே அது புரியலை. அதை புரிஞ்சு வந்த கூட்டம் தான் நாங்கள். அதை வந்து இப்போ நம்ம எல்லார்ட்டையும் மக்கள்கிட்ட உணர வைக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கோம். இது நம்மளோட நிலையே கிடையாது. நம்ம எப்படியோ வாழலாம், எப்படியெல்லாம் வாழலாம். அதை புரிஞ்சு நம்ம மக்கள் வந்து ஓட்டு போடணும். இந்த இனத்துக்கான ஒரே வழி வந்து நம்மளுக்கு ஓட்டு போட்டு நம்ம வெற்றி பெற்று இந்த இனத்தை நம்ம மட்டும்தான் இந்த இனத்தை காப்பாற்ற முடியும். வேறு யாருக்குமே அந்த எண்ணம் இல்லை. அதனாலேயே ஓட்டு போடணும். நம்ம இந்த இலவசங்களுக்காகவும் நிவாரணத்துக்காகவும் இது சலுகைகளுக்காகவும் காத்துட்டு இருக்கிற கூட்டமே கிடையாது. நம்மளோட வரலாறே வேற. நம்ம அதை திருப்பி எடுக்கணும். ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு வாழ்வை, ஒரு மானத்தோட உள்ள வாழ்வை நம்ம எல்லாருமே வாழணும். ஒவ்வொரு தமிழனுக்கும் அது இருக்குது. அது வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குது. அந்த உரிமையை நம்ம அடைகிறதுக்கும் நம்ம உண்மையான ஒரு நல்ல ஒரு மானத்தோடு வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்கிறதுக்காகவும் நம்ம வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. எல்லாத்தையுமே நம்ம இழந்துக்கிட்டு தான் இருக்கோம்.
இன்னமும் நம்ம அதை கடந்து போயிட்டோம்னா இன்னமும் யோசிக்காமல் சொல்லப்போனால் எல்லாம் தம்பிங்கெல்லாம் ரொம்ப வேலை செய்கிறாங்க, தங்கச்சிங்கெல்லாம் ரொம்ப களத்தில் இருந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே நிறைய யோசிக்க வேண்டியது, இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டியது வந்து மக்கள் தான். அவங்க முன்னாடி நம்ம நிற்கிறோம், மற்ற பெரிய கட்சிகளும் நிற்கிறாங்க, இப்போ வந்த கட்சி அவங்க நிற்கிறாங்க. இதெல்லாம் அவங்க நிறைய நேரம் எடுத்து யோசிச்சு உங்க அண்ணன் ஒவ்வொரு நாளும் இந்த காணொளிகளை போட்டு சொல்றாரு, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற வேலையை ரொம்ப தீவிரமா தன்னால முடியாட்டியும் இந்த 10 நாள் எந்த இடத்துலயும் சோர்வடைஞ்சிடக்கூடாதுன்ற வேகத்துல அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து எல்லாரும் பார்க்கணும். அவங்க முன்னாடி எல்லாமே இருக்கு, இப்போ எல்லாம் தெளிவா இருக்கு. நம்ம எல்லாத்தையும் தெளிவா மக்கள்கிட்ட கொண்டு போறோம். அவங்க வந்து இதை உணர்ந்து மக்கள் தான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாக்களிக்கணும். கைவிட்டுட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க கைவிடப்பட்ட நிலையில தான் இருக்காங்க. அவங்கள நம்ம இனம் அதான் அவர் சொல்ற மாதிரி பெரிய தன்னலம் இருக்கு இந்த இனத்தோட நலம். அதை நேசிச்சுதான் நம்ம எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம். களத்துல எல்லாருமே அதுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதை சிந்திச்சு இந்த தடவை ஓட்டு போடணும், வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஆரம்பத்துல பார்த்ததை விட இப்ப இன்னும் ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு. அவர் போற இடத்துல எல்லாம் பெரிய வரவேற்பு இருக்கு. ஒவ்வொரு நிகழ்வையும் அவங்க வந்து நேரம் எடுத்து இதுதான் அவங்களோட முக்கியமான ஒரு வேலை. ஒரு ஜனநாயக நாடுல ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஓட்டு போடுறவங்க ரொம்ப சிந்திச்சு ஓட்டு போட வேண்டிய தேவை இருக்கு இந்த இடத்துல. சரிங்க, இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க. மற்ற தலைவர்களை காட்டிலும் தொடர்ச்சியா மக்களை சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சீமான் அவர்களுக்கு இந்த கடுமையான உழைப்பை விட்டுட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு உயிர் துணியா அவங்க சொன்ன மாதிரி நீங்க அவங்களுக்கு எதனா ஒரு செய்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அழைச்சி பேசிப்பீங்க, பொதுமக்கள் மத்தியில் ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவருக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா நான் என்ன சொல்லி எடுத்தா சட்டையை மாத்துங்க, அதான் சொல்றேன். அவர் சோர்வடையவே மாட்டாரு. நம்ம தான் அவரை பார்த்து சோர்வடைவோம். இப்போ இவ்வளோ கத்துறாரு, இவ்வளோ உழைக்கிறாருன்னு. அவர் எந்த இடத்துலையும் சோர்வடையவே மாட்டாரு. அவரு வேகமா ஓடிக்கிட்டே இருக்காரு, கூட நின்னாலே போதும். சரிங்க, இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ தொடர்ச்சியா சீமான் அவர்கள் எல்லாரும் அரசு பள்ளியில படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஆனா அவங்க பசங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் பள்ளியில படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் கிட்ட இருந்து வரதை பார்க்க முடியுது. அந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அரசு பள்ளி வந்து தரமா இருந்தா ஏன் நம்ம கொண்டு போய் தனியார் பள்ளியில சேர்க்கிறோம்? அந்த தேவையே இருக்காது. அது எல்லாரும் பேசதான் செய்யறாங்க, நானும் பார்க்க தான் செய்யறேன். ஆனா நம்ம இப்ப பாக்குற அந்த தனியார் பள்ளிகள், இப்போ பெரிய பையன் படிக்கிற தனியார் பள்ளிக்கூடம்லாம் பார்க்கும் போது ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவங்களுக்கு அது ஒரு உரிமை. அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு பிள்ளையும் படிக்கணும். நம்ம அரசு பள்ளிக்கூடம் அப்படிதான் இருக்கணும். நம்ம அரசு பள்ளிக்கூடம் தரமா இருந்தா நம்ம ஏன் வெளியே போய் சேர்க்க போறோம்? ஏன் சேர்க்கணும்? தேவையில்லையே. இல்ல, ஊருக்கே உபதேசம் சொல்றாரு அவரு. அதுதான் நம்ம ஆட்சி வந்தா என் பிள்ளைங்க ஏன் தனியார் பள்ளியில படிக்க போறாங்க? எல்லாருக்கும் இருக்கிற கல்விதான் என் பசங்களுக்கும் கிடைக்க போகுது, நம்ம பசங்களுக்கும் கிடைக்க போகுது. எல்லாருக்கும் ஒரே தரமான கல்வியை நம்ம கொடுத்துதானே ஆகணும். அதுல எந்தெந்த பிள்ளைங்க முன்னேறி வராங்க அவங்களோட தனிப்பட்ட முயற்சி, ஈடுபாடு, அதெல்லாம். ஆனா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது, சமமா கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அது வந்து நம்ம ஆட்சி வரும்போது, நம்ம தமிழர் ஆட்சி வரும்போது, உங்க அண்ணன் வந்து உட்காரும் போது அது கட்டாயம் எல்லாருக்கும் சமமான கல்வி கிடைக்கும். அப்ப என் பசங்க ஏன் தனியார் பள்ளிக்கூடத்துல போறாங்க? கட்டாயம் போக மாட்டாங்க. ஏன் தனியார் மருத்துவமனைக்கு போகணும்? யாரும் போக மாட்டாங்க. அப்ப எல்லாமே மாறிடும், எல்லாமே உறுதியா மாறும். நன்றிங்க, உங்களுடைய பதில்கள் பல பேருக்கு ஒரு நல்ல இது உருவாக்கும்னு நினைக்கிறோம். நன்றி. நன்றி தம்பி, நன்றி.